இன்னைக்கு நம்ம கடையில வாங்கக்கூடிய பாதுஷா வீட்டிலேயே ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வெளியில சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுனும் உள்ள ஜூஸியாவும் ரொம்பவே அருமையான டேஸ்டா இருக்கும். கையில தொடும் போதே இந்த பாதுஷா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமே டிலேட். ஃபர்ஸ்ட் இந்த பாதுஷா செய்யறதுக்காக 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. எப்போதுமே மாவு பிசை இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தை பயன்படுத்திக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 5 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன். இதெல்லாமே சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நடுவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாவெல்லாம் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் எடுத்திருக்க அளவு எல்லாமே 1 கப்பு மைதா மாவுக்கு தான். நீங்கள் அதிக அளவில் மைதா மாவு எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆப்ப சோடா பேக்கிங் பவுடர்லாம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் மாவெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா நீங்கள் கை வச்சு இந்த மாதிரி தான் மாவு பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் மாவு பிசைஞ்சுக்கோங்க. பாதுஷா மாவு பிசையும் போது நீங்கள் உள்ளங்கையை பயன்படுத்தாமல் இந்த 5 விரலை மட்டுமே பயன்படுத்தி இப்படி நீங்கள் பூ போல் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பாதுஷா நல்லா லேயர் வர்றதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பாதுஷா அப்படியே கடையில வாங்குற மாதிரி நல்லா லேயரா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, நான் 2ல இருந்து 3 டைம் தான் தண்ணி தெளிச்சிருக்கேன். தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்ப பாதுஷா மாவை எடுத்து நான் விரிச்சு காட்டுறேன் பாருங்க. உள்ள பார்க்கும்போது எந்த அளவுக்கு மாவு நல்லா லேயரா இருக்குன்னு. இது கரெக்டான பக்குவத்துல இருக்கு. இந்த மாதிரி ஒரு பக்குவத்துல நீங்க மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மாவை அப்படியே மூடி போட்டுட்டு வச்சிருங்க. நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அது வரைக்கும் அந்த மாவு ஊறுனா போதும். இப்போ இதுக்காக 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த சர்க்கரையை ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. பாதுஷாவுக்கு நீங்கள் சுகர் சிரப்பு தயார் பண்ணும்போது கம்பி பதம் எதுவுமே வேண்டாங்க. கையில் எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பிசுபிசுப்பு தன்மையாக இருந்தால் போதும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரும்போதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த சுகர் சிரப்பு ஒரு கொதி வந்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிட்டு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் அந்த சுகர் சிரப்பை கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்க. கையில தொட்டு பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்ல ஒரு பிசுபிசுப்பு தன்மையா இருந்தா போதும். இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சுகர் சிரப்பை அப்படியே எடுத்து வச்சுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டால் குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கோங்க. அது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ ஊற வச்சிருக்க இந்த பாதுஷா மாவை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. கையில் தொடும்போதே எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நான் இன்னொரு டைமே இந்த மாவை நல்லா விரிச்சு காட்டுறேன். உள்ளே எந்த அளவுக்கு நல்லா லேயராக ரொம்பவே சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ ஒரு டைம் நீங்கள் இந்த மாவை நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுருங்க. திரும்பவும் சொல்கிறேன், நல்லா அழுத்தி பிசையக்கூடாது. பூ போல் நீங்கள் அப்படியே 5 விரல் வச்சு தான் பிசைஞ்சு எடுக்கணும். இதுக்கப்புறம் பாதுஷா உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையை நீங்கள் தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க இந்த பாதுஷா மாவுல இருந்து ஒன்று கையில் எடுத்து வச்சுட்டு உள்ளங்கையில் வச்சு இப்படி லேசாவே தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்க கூடாது. இந்த மாதிரி நீங்கள் மெதுவாகவே இப்படி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்படி தேய்க்கும் போது தான் பாதுஷா பொரிச்சு எடுத்தாலுமே உங்களுக்கு உள்ள நல்ல லேயராக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த மாவை நல்லா உருண்டையாக திரட்டி எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி லேசாக இப்படி அழுத்தி விட்டுருங்க. சப்பாட்டை அப்படி அழுத்தி விட்டு ஒரு விரல்னால ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இந்த பாதுஷா மாவில் நீங்கள் இந்த மாதிரி நடுவில் ஓட்டை போடாமல் கூட பொரிச்சு எடுக்கலாங்க. ஆனால் சீக்கிரமாகவே உங்களுக்கு மாவு வேகாது. இந்த மாதிரி சின்னதாக நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு நீங்கள் பாதுஷா பொரிச்சு எடுக்கும்போது நடுவில் உள்ள மாவெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாதுஷா பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் சூடாக இருக்குது. சூடான எண்ணெயில் இந்த மாதிரி ஒவ்வொரு பாதுஷாவாக சேர்த்துக்கோங்க. பாதுஷா எண்ணெயில் சேர்க்கும் போது எண்ணெய் ரொம்ப சூடாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. மிதமான சூட்டில் ஒவ்வொரு பாதுஷா மாவாக சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயில் நீங்கள் பாதுஷா மாவை சேர்த்ததும் உடனே கரண்டி போட்டு பரட்டி விடாமல் ஒரு 4 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பரட்டி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கமே இந்த பாதுஷா நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி பொரிச்சு எடுத்த பாதுஷாவை உடனே சுகர் சிரப்பில் சேர்த்துருங்க. சுகர் சிரப்பு லேசான சூடாக இருந்தால் போதுங்க. இந்த பாதுஷா மட்டும் நல்லா சூட்டோட இருக்கும்போதே சுகர் சிரப்பில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பாதுஷாவுக்குள்ளே சுகர் சிரப்பெல்லாம் இறங்கி சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ பொரிச்சு எடுத்த இந்த பாதுஷா எல்லாமே நான் உடனே சுகர் சிரப்பில் சேர்க்குறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 2 டைம் அப்படியே நல்லா பரட்டி விட்டுருங்க. இந்த பாதுஷா ஒரு 10 நிமிஷம் மட்டுமே அப்படியே சுகர் சிரப்பில் ஊறினா போதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ மீதம் இருக்க எல்லா பாதுஷாவும் இதே மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுத்துட்டு சுகர் சிரப்பில் சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்த பாதுஷாவை நீங்கள் அப்படியே ஒரு ஈரம் இல்லாத டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா 1 வாரம் ஆனாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக அருமையான டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ இந்த பாதுஷா மேலே கொஞ்சமாக சுகர் சிரப்பு ஊற்றிட்டு இதுக்கப்புறமா நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பிஸ்தா பருப்போ இல்லை முந்திரி பருப்போ தூவிக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே கடையில் வாங்கின பாதுஷா மாதிரி எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள். கையில் எடுக்கும் போதே நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.